இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக இருந்த 500 டன் சீ ஃபுட் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனைக்குள்ளாயிருக்கு. நடுக்கடலில் எங்களால் இதை வாங்க முடியாது, நீங்கள் அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாங்க யாருமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க வர்த்தகர்கள் சொன்ன காரணத்தினால நடுக்கடல்லையே இந்தியா நோக்கி மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த கப்பல்கள். இதனால் பெரிய அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸுக்கு தான் இருக்குது. ஏன்னா சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸில் இருந்து தான் அதிகமான அளவுக்கு இந்த சீ ஃபுட்ஸுக்கான எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏன் அமெரிக்க வர்த்தகர்கள் வாங்கலை அப்படின்னா அதிகமான டேரிஃப்னால. ஏற்கனவே 25% அளவுக்கான டேரிஃபுங்கிறத ட்ரம்ப் விதிச்சிருந்தார். அது போக இன்னும் கூடுதலான 25% டேரிஃபுங்கிறத ஃபைனாக போடுறோம், ஏன்னா நீங்கள் ரஷ்யாவோட உறவு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனை வர போட்டார். அதனால் 50% டேரிஃப் அப்படிங்கிறத அமெரிக்க அரசு விதிச்சிருக்கு. ஒரு பக்கம் சீ ஃபுட்லாம் இப்படி திரும்ப வந்துக்கிட்டு இருக்குங்கிற பிரச்சனை இந்தியாவில் இருக்குன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் ட்ரம்ப் தான்ப்பா, தப்பான முடிவு எடுத்திருக்காருப்பா, இந்தியாவுக்கு நமக்குமான உறவு இதனால் பாதிப்பு அடைஞ்சிருக்குப்பா அப்படின்னு அங்கே எதிர்கட்சிகள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடு சேர்த்து ட்ரம்ப் உயிரோட இருந்தால் இந்த மாதிரியான முடிவுலாம் எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு போய் பார்த்தா ட்விட்டர்லாம் ட்ரம்ப் இறந்துட்டாருன்னு பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பதட்டமாய் என்னன்னு நியூஸ் பார்த்தா ட்ரம்ப்போட கையில் ஏதோ ஒரு கரை மாதிரி இருந்திருக்கு. அவர் இறந்துட்டாரு, ஜாம்பியா அலையிறாரு, கை அழுகி போயிருக்கு பாருங்கன்னு கிளப்பியிருக்காங்க. என்னங்க இப்படியா பண்றது? ஒரு அதிபர் என்றும் பாராமல் அவரை ஜாம்பின்னு சொல்லியிருக்கீங்களே, சே இதெல்லாம் தப்புங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டாங்க, நீ பொத்திட்டு உட்காரு. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது எப்படி அமெரிக்காவுக்கு சைனா ஒரு த்ரெட்டாக உருவாச்சோ அதே மாதிரி யூஎஸ்ஏக்கு இந்தியாவும் இப்போ ஒரு சேலஞ்சாக மாறி இருக்கு. அதுலேயும் குறிப்பாக எக்கனாமிக்கலான ஒரு ஃபைட்டுங்கிறது 2 நாடுகளுக்கு நடுவில் உருவாயிருக்கு. இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கணும்னு யூஎஸ் இன்னும் ஏகப்பட்ட வேலையை செய்யலாம். ஆனாலும் அதெல்லாம் சமாளித்து இந்தியா எக்கனாமிக்கலாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. இந்தியாவுடைய வளர்ச்சியோட சேர்ந்து நாமளும் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணோம் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதா இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மெச்சூரிட்டி டைம் வரைக்கும் ரொம்ப சேஃபாகவே இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய பணங்கிறது நல்லாவே வளரும். அப்படிப்பட்ட இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் அவங்களுடைய நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிற புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய என்எஃப்ஓ மூலமாக நமக்கு தராங்க. இந்த என்எஃப்ஓ பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இதில் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அதில் மறந்துடாதீங்க, இது செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இன்னும் 6 நாள் தான் இருக்குது. அதனால் இப்போவே இந்த லிங்க் மூலமாக எல்லா டீட்டெயில்ஸும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் படித்து தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பெருசாக வளருங்க. இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். இதோட NAV வேல்யூங்கிறது 10 ரூபா. இந்த ஃபண்டுங்கிறது எந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கோ அதோடைய CAGRங்கிறது கடந்த 5 வருஷத்தில் 32.8% அளவுக்கு கொடுத்துருக்கு, 10 வருஷத்தில் 21% அளவுக்கு கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 2015 இதில் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருடைய பணம்ங்கிறது இப்போ 68 லட்ச ரூபா அளவுக்கு வளர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லை, அதோட அடிஷ்னலாக நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம்ல இருந்து 120 மடங்கு அதிகமான அளவுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அதோட per year 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்னுங்கிறது டேக்ஸ் ஃப்ரீ. NRS கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது 2 கோடி ரூபா அளவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மட்டும் இல்லை, எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்குப்பா, ஒன்றும் புரியல அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸுங்கிறது தமிழ்லேயே இருக்குது. இல்லை நேரடியாக யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரெக்வஸ்ட்டுங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். நேரடியாக உங்கள் வீட்டுக்கே அவங்களுடைய ஏஜென்ட் ஒருத்தர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் மறந்துடாதீங்க, இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது இன்னும் 6 நாள் தான் இருக்குது. அதனால் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து முழுசாக அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் படித்து தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பெருசாக வளருங்க. சரி, இந்தியாவுக்கு ஏன் ஃபைன் அப்படிங்கிறது அமெரிக்க அரசு கொண்டு வந்தாங்க? ட்ரம்ப் ஃபைன் நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ரஷ்யா உக்ரைன் போர். அந்த போருக்கு இதுக்கு எப்படியா சம்பந்தம் புரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க. ஒருவேளை மோடி ஃபோனை போட்டு அந்த போரை நிறுத்தினாரு, அதனால கோவப்பட்டார் அவரே அப்படின்னு கூட யோசிப்பீங்க. அது காரணம் இல்லை, சொல்கிறேன். என்ன பிரச்சனைனா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 3% அளவுக்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஆயில் தேவையில் 2-3% அளவுக்கான தேவையை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் ரஷ்யா உக்ரைன் போருங்கிறது தொடங்குச்சு இல்லையா, அப்போது நேட்டோ நாடுகள்லாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதன் காரணமாக ரஷ்யாவில் நிறைய ஆயில் அப்படிங்கிறது இருந்துச்சு. ரஷ்யாவுக்கு ஆயில் வித்தாகணும், நமக்கு ஆயில் தேவையாக இருந்துச்சு. அப்போ ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, டிஸ்கவுண்டட் ப்ரைஸில், ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறனால டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆயில் வாங்கிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியாவுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆயில் கிடைக்குதுன்னா தாராளமான மேட்டர் ஆச்சே அப்படின்னு சொல்லி அதிகமாக ஆயிலை வாங்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இந்தியாவுடைய ஆயில் தேவையில் 30% அப்படிங்கிறது ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் ஆயில் கிடைக்குதுன்னா பெட்ரோல் விலைலாம் கம்மியாக இருக்கணுமே அப்படி தானே யோசிப்பீங்க. அதான் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் எப்படி 50% டேரிஃப் போடுறாரோ அதே மாதிரி வாங்குகிற ஆயிலுக்கு 100% வரியை விதிக்குது இந்திய அரசு. அதனால தான் 50 ரூபாக்குள்ளே இருக்க வேண்டிய பெட்ரோலை நம்ம 100 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா தான் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் அதிகமாக வாங்குது, அதனால ரஷ்யாவுக்கு நிறைய காசு கிடைக்குது. அந்த காசை எடுத்து தான் உக்ரைன் மேலே, அப்பாவி உக்ரைன் மேலே போருங்கிறத தொடுக்குது. எவ்வளோ மோசமான ஒரு நாடாக இந்தியா மாறிடுச்சு. இதுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமா? அதனால தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா இந்தியா இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் உங்களுக்குமே நிறைய பிசினஸ் டீலுங்கிறது இருக்கு. யூரோப்பியன் நேஷன்ஸும் ஆயிலுங்கிறத ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க எந்த தடையும் சொல்லலை. ஆனா இந்தியா கிட்ட மட்டும் உங்களுடைய நேர்மை நியாயத்தை எதிர்பார்க்குறீங்கிறது எவ்வளவு மோசமான ஒண்ணுங்கிற மாதிரி காட்டமா ரிப்போர்ட்டுங்கிறத தந்திருந்தாங்க. அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய அந்த டேரிஃபுக்கு பயந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறதையும் பல இடங்கள்ல அழுத்தமாகவே பதிவு செஞ்சிருக்காங்க இந்திய அரசு. இந்தியாவுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு ஜெய்சங்கர் அவர்கள் இதை பத்தி 2-3 இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு. எங்க மக்களுக்கு எந்த இடத்துல ஆயில் வாங்கினா சரியா இருக்குமோ, எங்க எங்களுக்கு லாபகரமானதா இருக்கோ அங்கதான் நாங்க ஆயிலை வாங்குவோம் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா பொதுவா இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இந்தியா சைனாவோடையும் ரஷ்யாவோடையும் இன்னும் அழுத்தமாக தன்னுடைய உறவை அதிகமாக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாயிருக்குங்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் நம்மளுடைய பிஎம் ஷி ஜின்பிங்க்கு கடிதம் எழுதியிருந்தாரு, ரகசியமாக கடிதம் எழுதியிருந்தாருங்கிற மாதிரியான செய்திலாம் முன்னாடி அடிபட்டுச்சு. இப்போ அவர் சீனாவுக்கு பயணம் போயிருக்கிறது கூட இதன் அடிப்படையில் தான் போயிருக்காரு. ஷி ஜின்பிங்கை மீட் பண்ண போகிறதும் இதன் அடிப்படையில் தான். ஸோ முக்கியமான டேர்ம்ஸ்லாம் பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. ஸோ டிசம்பர் மாதம் புட்டின் இந்தியாவுக்கு வரப்போகிறதும் இதன் காரணமாக தான். இந்தியா ரஷ்யாவுக்கான உறவை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி அது இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியில் வருது. ஸோ இந்த நகர்வுகள்லாம் இந்திய அரசு வாஷிங்டனுக்கு நீங்கள் மட்டும் ஆப்ஷன் கிடையாது, எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடிய விதமாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த விஷயத்தை தொடர்ந்து அனலைஸ் பண்ணக்கூடியவங்க சொல்கிற விதமாக இருக்குது. அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் ட்ரம்ப்புடைய அந்த நடவடிக்கைக்கு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இந்தியா ரொம்ப முக்கியமான ஒரு எக்கானமி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். இந்தியாவுடைய எக்கனாமியை நாம் நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கணும். ஆனால் அந்த ஆப்ஷனையே ட்ரம்ப் மொத்தமாக கெடுத்துட்டாரு. இந்தியாவிலேருந்து நமக்கு வரக்கூடிய நல்ல ப்ராடக்ட்ஸும் இப்போ தடைப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுமே இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையாக மாறி இருக்கு. இது சரியான ஒரு நகர்வு இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா தொடர்ந்து பல இடங்களில் கால் வச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் எந்த சூப்பர் பவரோடும் சேர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்து அணிசேரா நாடுகளுடைய கொள்கையை கடைபிடிச்சது இந்தியா. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதை நம்ம வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும், ஆனால் அதை செய்யாமல் விட்டுட்டாங்களோ இந்தியா அப்படின்னு தான் தோணுது அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்தியா எந்தெந்த அமைப்புகள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா USA, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் உள்ளடக்கிய வாஷிங்டன்ஸ் இண்டோ பசிபிக் குவாட் அப்படிங்கிற அமைப்புலையும் இந்தியா பங்கு பெற்றிருக்கு. அதே சமயத்தில் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்புலையும் இந்தியா கலந்துருக்கு. இந்த அமைப்புங்கிறது சைனா ரஷ்யா கூட்டணியில் உருவான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் I2U2 அப்படிங்கிற இன்னொரு குரூப்ல இருக்கு. இது என்ன குரூப்னா, இந்தியா, இஸ்ரேல், UAE, US இந்த 4 நாடுகள் ஒன்றா இணைஞ்ச ஒரு கூட்டமைப்பு. அதே மாதிரி ட்ரைலேட்ரல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கு. அது பிரான்ஸ், UAE, இந்தியா 3 சேர்ந்த கூட்டமைப்பை கொண்ட ஒரு அமைப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைனா ரஷ்யாவுக்கு USA, பிரான்ஸ் இதெல்லாம் ஆகாது. ஏதோ ஒரு வகையில் பாலிசி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் 2 பேரு கூடயுமே இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத அமைச்சிருக்கு ஒரு சில அமைப்புகளில். அது தேவையான கூட்டணி அப்படிங்கிறதுனால இந்தியா அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. முன்னாடி இந்தியாவுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது, அதை நம்ம மதித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் உலக நாடுகளுடைய தலைவர்கள் செயல்பட்டாங்க.
அது அந்த நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட், அந்த நாட்டுடைய நன்மைக்காக அந்த நாட்டு தலைவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுங்கிறது இருந்துச்சு. ஆனா ட்ரம்ப் மாதிரியான தலைவர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, நீ ஏதாவது ஒரு முடிவு எடு, ஒன்னு என் பக்கம் நில்லு, இல்லைன்னா அவங்க பக்கம் நில்லு, எப்படி இந்த 2 பக்கத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை வந்து அவங்க கேட்கறாங்க. அதோடைய விளைவு தான் இந்த மாதிரியான பாலிசி மேக்கிங்லாம். ஆனா நம்ம நாட்டுக்கு எது தேவையோ, நம்மளுடைய வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை அடிப்படையாக வச்சுதான் நம்மளுடைய பாலிசி டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்க முடியும். சைனாவோட நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸுங்கிறது இருக்கு. ஸோ நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு நம்ம டிஃபரன்சஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குறோம். அதை கேள்வி கேட்கறதுக்கு வந்து யூஎஸ்ஏக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் அதை தான் அவங்க செய்கிறாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான உறவுங்கிறது கொஞ்சம் நெருடலான ஒரு உறவு தான். ஆனால் அமெரிக்காவுடைய இந்த நகர்வால அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கு. ரீசெண்டாக இந்தியாவுடைய சைனாவுக்கான தூதர் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டம் பண்ணியிருக்காரு. அதாவது யூஎஸ்ஏ கொண்டு வந்திருக்கிற டாரிஃபை வந்து கண்டம் பண்ணியிருக்காரு. யூஎஸ்ஏ புள்ளி பண்ணுது, ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. சைனாவிலே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதே மாதிரியான கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. அப்படி ஒரு சூழலை தான் நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து இப்போ சைனாவுக்கு வந்து கிளம்பி போயிருக்காரு. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் நமக்கும் எந்த விதமான பிரச்சனைங்கிறது எப்பவுமே இருந்ததில்லை. நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நட்புள்ள நாடு வந்து ரஷ்யா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ரஷ்யா கூட நீ சேரவே கூடாதுங்கிற மாதிரியான நெருக்கடியை யூஎஸ்ஏ தர்றது சரியான ஒன்று கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் யூஎஸ்ஏ வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை இந்தியா சைனா ரஷ்யா கூட்டணிங்கிறது அமைஞ்சு அது வேற வகையில் நகருது அப்படின்னா இந்தியாவை மறுபடியும் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை வந்து ட்ரம்ப் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அதுக்கெல்லாம் யூஎஸ் ஏதாவது முட்டுக்கட்டை போட போதா, இல்லை இந்த பிரச்சனை வேற மாதிரி டீல் ஆக போகுதா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்தியா சைனா ரஷ்யா கூட்டணி அமைய போகிறதுங்கிறது யூஎஸ்ஏக்கு சாதகமான ஒன்றா இருக்காது அப்படிங்கிறது யூஎஸ்க்கும் நல்லாவே தெரியும். இனிமேல் பொறுத்திருந்து எப்படி இந்த பிரச்சனை நகருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோடைய தொடக்கத்திலே சொன்னேன் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. அதாவது இன்னும் 6 நாள் தான் இருக்குது. மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போவே உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே பிக் பஸ். இந்த டாரிஃப் பிரச்சனைங்கிறது ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்குது. இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து பல இடங்களில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற நாடுகளில் எக்ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.